ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் ஆவியானவர் நமக்கு அநேக ஆலோசனைகள் கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழிமுறைகளை குறித்து ஆண்டவர் அழகாக டீச் பண்ணதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். ஆமென். பேதுரு மிக முக்கியமான 2 காரியங்களை இங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். 1. 2வது, இது எப்படி சொல்றேன்னா உறுதியாய் சொன்னாரா. தேவப்பிள்ளையிலே, ஆண்டவர் தன் மரணத்தை குறித்து பேசும்போது பேதுரு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஆண்டவரே, யார் மறுதலிச்சாலும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாரா. தேவப்பிள்ளையில பாருங்க, எவ்வளோ உறுதியான காரியம். ஆனால் இந்த உறுதியில பேதுரு நின்றாரா? அதுதான் பெரிய கேள்வி. நிறைய பேர் நாம கூட நிறைய தீர்மானங்கள் எடுப்போம், பொருத்தனைகளை செய்வோம், சில காலத்தில் உறுதியாக நிற்போம். நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் வைராக்கியமாக இருப்பேன், ஒரு நாளும் நான் இப்படி பாவம் செய்ய மாட்டேன், தீர்மானம்லாம் எடுத்திருப்போம். ஆனால் அநேக நாள் அதில் நம்ம தவறி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே எபிரோன் ஆக்கியோன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆமென். பாருங்க, என்னைக்கும் 1980 நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? அதுதானே கேள்வி. தேவப்பிள்ளையில ஆரம்பத்தில் நாம் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவுக்குள் நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பயங்கரமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக பயங்கரமாக இருப்போம், உறுதியாக இருப்போம். நான் ஒரு நாளும் ஜெபிக்காமல் இருந்திருக்க மாட்டோம், ஒரு நாளும் வேதத்தை வாசிக்காமல் இருந்திருக்க மாட்டோம், பொய் பேசாமல் பாவம் செய்யாமல் எவ்வளவுத்துக்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுமோ அநேக ஊழியங்கள். ஆனால் தேவப்பிள்ளையில அந்த உறுதி இன்னைக்கு வரலாம் இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இது எடுத்த தீர்மானங்களை உறுதி இல்லாமல் இருக்காங்க, எடுத்த பொருத்தனைகளில் உறுதி இல்லாமல் இருக்காங்க, எடுத்த பரிசுத்த வாழ்வில் உறுதி இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் தவறி போயிருக்காங்க. பேதுரு வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்வாரு. அதே மார்க் 30வது வசனத்தை கூட நீ வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியில் சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பேதுருடைய நிலைமை என்ன தெரியும், பேதுரு என்ன செய்ய போறான்னு தெரியும். அவர் தீர்க்கதரிசி. ஆமென். சேவல் 2 முறை கூறுறதுக்கு முன்னாடி 3 முறை மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். நடந்த காரியம் என்ன? மார்க் 14:67 கூட நம்ம வாசிக்க கேட்போம். குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்ன பேதுரு இங்க இயேசுவை மறுதலிக்கிறத நான் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எடுத்த தீர்மானங்களை உறுதியா இருங்க, உண்மையா இருங்க. ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், பரிசுத்தமாக நான் வாழ்வேன், என்னால் முடிந்தவரை எடுத்தோன்னா 100% ஆண்டவர் எதிர்பார்க்கறதே இல்லை. நீங்க 10% உண்மையா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு 90% உதவி செய்வார். நீங்க 20% உண்மையா இருங்க, ஆண்டவர் 80% உதவி செய்வார். மோடு நான் உறுதியா இருப்பேன். நீங்க தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம்ப்பா. அன்ற பேதுரை போல நாங்கள் மறுதலிக்கிறவர்களாயிராம, இடறுகிறவர்களாயிராம, உறுதியாய் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அப்பதான் நீர் எங்களுக்கு ஆயத்த பண்ணிருக்கிற அந்த ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் அப்பா நாங்கள் பங்கடைய முடியுமே. எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். உறுதியா இருங்க, உண்மையான பரிசு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. God bless you.